ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எங்கள் வீட்டில் பண்ணுற மெத்தடில் நான் காட்ட போகிறேன். இப்போ அதுக்கு நம்ம முதல்ல அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நான் பொருட்களோட அளவெல்லாம் இப்போ சொல்லிடுறேன். 1 கப்பு உளுத்தம்பருப்பு, அதை முதல்ல சேர்த்துக்கோங்க. இது வறுத்து சிம்மில் வச்சு இது வறுபட்டுட்டே இருக்கிறேன். இப்போ அடுத்தடுத்து நம்ம எல்லாமே ஒன்றா போட்டு தான் வறுக்க போகிறோம். எதுவும் தனித்தனியாக வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உளுத்தம்பருப்பு கொஞ்சம் லேட் ஆகும் வறுக்கிறதுக்கு. அதனால் ஒரு 5 நிமிஷம் இது வறுபடட்டும். இப்போ பெருசாக்கிட்டு நம்ம வறுத்துக்கலாம். நல்லா செவக்க ஒரே மாதிரி ரோஸ்ட் ஆகணும். இப்போது அதே அளவுக்கு கடலைப்பருப்பு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு உளுத்தம்பருப்பு 1 கப்பு கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். இது கூட நான் ஒரு 1/4 கப்பு துவரம்பருப்பு சேர்த்துப்பேன். நல்லா வாசமாக நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த 1/4 கப்பு துவரம்பருப்பு சொன்னேன் இல்லையா, அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு இவ்வளோதான். இந்த அளவுக்கு மிளகா நல்லா ஒரு 20, 22, 25 மிளகு கூட காரம் போட இருந்தால் வச்சுக்கலாம். மிளகா போட்டுக்கிறேன். இன்னும் கூட உங்களுக்கு காரம் ஓகேனா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். மிளகா நல்லாயிருக்கும். ஏன்னா பருப்பு நம்ம நிறைய போட்டிருக்கோம். அந்தளவுக்கு இந்த மிளகா போட்டால் தான் காரம் நல்லாயிருக்கும். அப்புறம் இதில் புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, இதையும் நல்லா இதில் பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க. இதிலேயே நல்லா வறுபட்டுக்கணும். அது கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை நல்லா அலம்பினது, தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். கறிவேப்பிலை அந்த நேரத்துக்கு இல்லைன்னா பரவாயில்ல. கறிவேப்பிலை போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும். இட்லி பொடி நல்ல ஃப்ளேவரோடு இருக்கும். துவரம்பருப்பு இதில் நம்ம சேர்த்துக்கணும். நிறைய பேர் துவரம்பருப்பு சேர்க்க மாட்டாங்க. துவரம்பருப்பு கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா நல்ல ருசியாக இருக்கும். இந்த அளவுக்கு உப்பு, கல்லுப்பு தான் நான் போடுறேன். கல்லுப்பையும் இதில் போட்டு நல்லா வறுத்துருங்க. கல்லுப்பு தனியாக ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வறுத்து அரைச்சி வச்சு கற்றுக்கலாம். அதுலேயே போட்டு அப்போ தான் அந்த ஈரப்பசெல்லாம் போய் நல்லா வறுபட்டு பொடி வெளியில் வச்சாலும் எதுவானாலும் ஒரு வாசனையோ எதுவுமே வராது. கல்லுப்பையும் போட்டு நல்லா வறுத்துடணும். உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு டீஸ்பூன் எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு அந்த எள்ளு ஃப்ளேவர் கொடுக்காது பொடியில், அதனால் நான் போட மாட்டேன். இப்படி அரைச்சாலே போதும். தேவைப்படும் சிம்மிலேயே வச்சு ரோஸ்ட் பண்ணணும். பொறுமையாக தான் பண்ணணும். வேகமாக வச்சிங்கன்னா சீக்கிரம் மேலே செவந்துடும், உள்ளுக்குள்ளே வறுபடாது. பொறுமையாக சிறுதியிலே வச்சு பொறுமையாக வறுபடணும். நல்லா செவக்க வறுபட்டுட்டு இதனால் நல்லா வறுத்துட்டோம்னா தூள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பெருங்காயத்தை இதுலேயே இந்த சூட்லேயே போட்டுடணும். அவ்வளோதான். ஆஃப் பண்ண வேண்டியதுதான். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பெருங்காயத்தை போட்டுடணும். நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போடலாம். கட்டி பெருங்காயமாக இருந்தால் நீங்கள் முதல்லையே இது கூடவே சேர்த்து எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம். நான் இப்போ நல்லா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள் நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதான். இது ஆறின உடனே நல்லா ஆற வச்சு மிக்சியில் இது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு கொரப்பாக அரைச்சி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கெலாம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இந்த இன்னும் நல்லா சிகப்பாக நல்லா வறுபட்டுருக்கு ஒரே போல். இது நல்லா ஆறட்டும். ஆற வச்சதுக்கப்புறம் இதை நம்ம பொடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இட்லி பொடி ரெடி ஆகிடுத்து. இதை அரைச்சி கொஞ்சம் காற்றுல வச்சு ஆற வச்சாச்சு. இதை லைட்டாக சூடாக இருக்கும் மிக்சியிலேருந்து எடுத்தோடனே. இது இப்போது நல்லா ஆறெடுத்து இதை போய் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி பொடிக்கு
பொடி தோசைக்கு எல்லாத்துக்கும் இதை டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகாய் பொடி தயார். இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு டைட்டாக போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபி நிறைய வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.